Vidyakumar IS Academy Institute for your success. வணக்கங்களே டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 2 2A அண்ட் 4 எக்ஸாம்ஸ்ல யூனிட் 5ல இருக்கக்கூடிய எக்கனாமிக்ஸ் பொருளாதாரம் எங்க படிப்பது வேர் டு ஸ்டடி அப்படிங்கறது இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம். இதுக்கான ரெஃபரன்சஸ் யார்கிட்ட கேட்டாலும் 6th and 12th வரையும் போய் படின்னு சொல்லி ஜெனரலா சொல்லுவாங்க. ஆனா ஒரிஜினலா இதுக்கான ரெஃபரன்சஸ் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து 8th 10th 11th 12th இதுல தான் நமக்கு வந்து மேக்ஸிமம் வந்து கவர் ஆகுது அப்படி பார்க்கறோம். சோ அது பிளஸ் வந்து வேற என்னென்ன சோர்ஸ்லாம் படிக்கணும் அடிஷனல் என்னென்ன பார்க்கணும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். சோ வாங்க பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் அப்படின்றது எங்க படிக்கணும் அப்படின்னா 10th 11th 12th புக்ல வந்து இருக்கு ஃப்ரெண்ட். எக்ஸாக்ட்டா என்ன யூனிட்னு சொல்லி நம்ம கொடுத்திருக்கோம். சோ இத அப்படியே நீங்க பார்த்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த PDF வந்து நீங்க டவுன்லோட் பண்ண வேண்டியது நம்மளுடைய வெப்சைட்ல வந்து இருக்கு. அது ஃபைனலா வந்து சொல்றேன் எப்படி டவுன்லோட் பண்ணிட்டு. And 5-year plan models and assessment of planning commission and நிதி ஆயோக் வந்து 5 திட்ட மாதிரிகள் ஒரு மதிப்பீடு திட்டக்குழு மற்றும் நிதி ஆயோக் அப்படி சொல்லி பார்க்கணும். இது 11th 12th புக்ல வந்து இருக்கு. இந்த படிக்க வேண்டியது. And sources of revenue வருவாய் ஆதாரங்கள் அப்படின்னு எடுத்துட்டா 10th புக்ல வந்து இருக்கு ஃப்ரெண்ட். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படினா 11th புக்ல இருக்கு. இந்திய ரிசர்வ் வங்கி. And fiscal policy and monetary policy வந்து 11th and 12th புக்ல இருக்கு ஃப்ரெண்ட். இந்த நிதி கொள்கை மற்றும் பணவியல் கொள்கை வந்து the finance commission resource sharing between union and state governments and goods and services tax நிதி ஆணையம் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையான நிதி பகிர்வு சரக்கு மற்றும் சேவை வரி பார்க்கணும். 10th 11th புக்ல வந்து நம்ம ரெஃபர் பண்ற மாதிரி இருக்கு ஃப்ரெண்ட். எக்ஸாக்ட்டா அந்த யூனிட்ல எந்த பர்టిక్యులரா எந்த சப் டாபிக்லாம் படிக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம 9.9.1 அப்படி சொல்லி கொடுத்திருக்கோம். சோ அந்த மாதிரி எந்த இடத்துல படிக்கணும் 1ல படிக்கணுமா 3ல 13ல இருக்கு அப்படி கொடுத்திருக்கோம். அந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியன் எக்கானமி அண்ட் எம்ப்ளாய்மென்ட் ஜெனரேஷன் இந்திய பொருளாதார அமைப்பு மற்றும் வேலைவாய்ப்பு உருவாக்கம் அப்படினா 11th காமர்ஸ் யூனிட் 3ல வந்து இருக்கு ஃப்ரெண்ட். 11ஆம் வகுப்பு. அண்ட் லேண்ட் ரீஃபார்ம்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு பார்க்கும்போது 9th 10th 11th 12th புக்ல வந்து இருக்கு ஃப்ரெண்ட். நிலத்திட்டங்கள் மற்றும் வேளாண்மை அப்படின்றது வந்து கொடுத்திருக்கோம். எக்ஸாக்ட்டா பேஜ் நம்பர் மொத்த கொண்டு போட்டுருக்கோம். 116 12th புக்ல வந்து 9.1 யூனிட் 9.1 புக்கம். சோ அடுத்து அப்ளிகேஷன் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அண்ட் அக்ரிகல்ச்சர் வேளாண்மையில் அறிவியல் அப்படின்றது 12th புக்லயும் 11th புக்லயும் இருக்கு. சோ அதுல ஹிஸ்டரியில வந்து இருக்கு அப்படின்றது மென்ஷன் பண்ணிருக்கோம். அந்த மாதிரி எக்ஸாக்ட்டா அதுக்கான சோர்ஸ் எங்கெங்கலாம் இருக்கோ அதெல்லாம் நம்ம எடுத்து புக்ல இருக்கத கொடுத்திருக்கோம். இண்டஸ்ட்ரியல் growth அப்படின்னு பார்க்கும்போது 10th and 11th and 12th புக்ல இருக்கு ஃப்ரெண்ட். தொழில் வளர்ச்சி அப்படினா 10ஆம் வகுப்பு 11 12ஆம் வகுப்பு. ரூரல் வெல்ஃபேர் அண்ட் ஓரியன்டட் ப்ரோகிராம்ஸ் அப்படினா 11th and 10th புக்ல வந்து இருக்கு ஃப்ரெண்ட். வந்து ஊரக நலன் சார் திட்டங்கள் வந்து சோஷியல் ப்ராப்ளம் சமூக பிரச்சனைகள் வந்து 10th புக்ல வந்து இருக்கு அப்படின்னு பார்க்கறோம். அண்ட் பாப்புலேஷன் எஜுகேஷன் ஹெல்த் எம்ப்ளாய்மென்ட் பாவர்ட்டி அப்படின்னு மக்கள் தொகை கல்வி நலவாழ்வு வேலைவாய்ப்பு வறுமை அப்படின்றது 10th 11th 12th புக்ல இருக்கு ஃப்ரெண்ட். வந்து சோ அண்ட் ஹியூமன் டெவலப்மென்ட் இண்டிகேட்டர்ஸ் இன் தமிழ்நாடு அண்ட் ஏ கம்பேரிட்டிவ் அசஸ்மென்ட் அக்ராஸ் தி கண்ட்ரி தமிழ்நாட்டின் மனிதவள மேம்பாட்டு குறியீடுகளும் அவற்றை தேசிய மற்றும் பிற மாநிலங்களுக்கான குறியீடுகளும் ஒப்பாய்வும் அப்படின்னு 11th புக்ல இருக்கு ஃப்ரெண்ட். இம்பாக்ட் ஆஃப் சோஷியல் ரீஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ் இந்த சோஷியோ எகனாமிக் டெவலப்மென்ட் ஆஃப் தமிழ்நாடு 10th ஹிஸ்டரி புக்ல இருக்கு ஃப்ரெண்ட். தமிழ்நாட்டின் சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு சமூக மலர்ச்சி இயக்கங்களின் பங்களிப்பு அப்படின்னு 10ஆம் வகுப்பு வரலாறு புத்தகத்தில் இருக்கு. அண்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் ஃபார் வேரியஸ் செக்ஷன்ஸ் ஆஃப் த பீப்புள் வந்து அரசியல் கட்சிகளும் பலதரப்பு மக்களுக்கான நலத்திட்டங்களும் அப்படின்றது பாலிசி நோட்ஸ் அண்ட் கவர்மெண்ட் மெட்டீரியல் வந்து ரெஃபர் பண்ணி நம்மளுடைய புக்ல வந்து விஜயகுமார் ஐஎஸ் அகாடமில எக்கனாமிக் புக் இருக்கு. கடைசியா நான் சொல்றேன். சோ அதுல வந்து பாலிசி நோட்ஸ் நம்ம எடுத்து கொடுத்திருக்கோம் ஃப்ரெண்ட். கவர்மெண்ட் மெட்டீரியல் இருக்கிறது எடுத்து ரேஷனல் பிகைண்ட் த ரிசர்வேஷன் பாலிசி அண்ட் ஆக்சஸ் டு த சோஷியல் ரிசோர்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது இது நம்ம கவர்மெண்ட் மெட்டீரியல் இருந்து எடுத்திருக்கோம். இடஒதுக்கீடு கொள்கைகளான நியாயங்களும் சமூக வளங்களை பெரும் வாய்ப்புகளும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் மெட்டீரியல் அண்ட் 11th புக்ல இருக்கு பார்க்கறோம். அதை நம்ம கம்பைல் பண்ணி நம்மளுடைய புக்ல வச்சிருக்கோம். அண்ட் எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு ரோல் அண்ட் இம்பாக்ட் ஆஃப் சோஷியல் வந்து வெல்ஃபேர் ஸ்கீம் இந்த சோஷியோ எகனாமிக் டெவலப்மென்ட் ஆஃப் தமிழ்நாடு அப்படி சொல்லிக்கிறோம். தமிழ்நாட்டின் பொருளாதார போக்குகள் தமிழ்நாட்டின் சமூக பொருளாதார வளர்ச்சி சமூக நல திட்டங்களின் தாக்கமும் பங்களிப்பும் 11ஆம் வகுப்பு அரசியல் அறிவியல் புத்தகத்தில் இருக்கு. அண்ட் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் சோஷியல் ஹார்மோனி ஆஸ் த கார்னர்ஸ்டோன்ஸ் ஆஃப் த சோஷியோ எகனாமிக் டெவலப்மென்ட் அந்த சமூக நீதியும் சமூக நல்லிணக்கமும் சமூக பொருளாதார மேம்பாட்டின் மூலாதாரங்கள் அப்படின்றதுக்கு 11th பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்ல இதுக்கான கண்டென்ட் வந்து இருக்கு. எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் சிஸ்டம் இன் தமிழ்நாட்டின் கல்வி மற்றும் நலவாழ்வு முறைமைகள் அப்படின்றது 11th எக்கனாமிக்ஸ் புக்ல இருக்கு ஃப்ரெண்ட். அண்ட் ஜியோகிராஃபி ஆஃப் தமிழ்நாடு அண்ட் இம்பாக்ட் ஆஃப் எக்கனாமிக் growth அப்படின்றது 8th and 10th புக்ல வந்து இருக்கு. 8th ஜியோகிராஃபி அண்ட் 10th வந்து எக்கனாமிக் தமிழ்நாட்டின் புவியியல் கூறுகளும் பொருளாதார வளர்ச்சியில் அப்படின்னு தாக்கமும் அப்படின்றது 8ஆம் வகுப்பு புவியியலையும் 10ஆம் வகுப்பு வந்து பார்த்தீங்கன்னா பொருளியல் இருக்கு. அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாட்டின் வேரியஸ் ஃபீல்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பல்வேறு தொழில் தமிழ்நாடு நிகழ்த்துள்ள சாதனைகள் அப்படின்றது பாலிசி நோட்ஸ்ல இருக்கு கவர்மெண்ட் மெட்டீரியல் இருக்கு. இதை கம்பைல் பண்ணி நம்மளுடைய புக்ல வந்து விஜயகுமார் ஐஎஸ் அகாடமி புத்தகத்தில் வச்சிருக்கோம் ஃப்ரெண்ட். அண்ட் இ கவர்னன்ஸ் தமிழ்நாடு அப்படின்றது இதுவும் பாலிசி நோட்ஸ் அண்ட் கவர்மெண்ட் மெட்டீரியல் தான் ஃப்ரெண்ட். தமிழ்நாட்டின் மின்னாளகை அதை நம்ம புக்ல வச்சிருக்கோம் விஜயகுமார் ஐஎஸ் அகாடமி எக்கனாமிக் புக்ல. அண்ட் பப்ளிக் அவேர்னஸ் அண்ட் ஜெனரல் அட்மினிஸ்ட்ரேஷன் பொது விழிப்புணர்வு பப்ளிக் அவேர்னஸ் பொது நிர்வாகம் புத்தகத்தில் இல்ல பள்ளி புத்தகத்தில் இல்ல ஃப்ரெண்ட். கவர்மெண்ட் மெட்டீரியல் இருக்கு. சோ அதை எடுத்துட்டு வந்து நம்மளுடைய புக்ல கொடுத்திருக்கோம். அண்ட் வெல்ஃபேர் ஓரியன்டட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அண்ட் தர் யூட்டிலிட்டி நலன்சார் அரசு திட்டங்களும் அவற்றின் பயன்பாடும் 12th காமர்ஸ் புக்ல இருக்கு. அண்ட் பாலிசி நோட்ஸ் கவர்மெண்ட் மெட்டீரியல் இருக்கு. இதெல்லாம் கம்பைன் பண்ணி நம்மளுடைய புக்ல கொடுத்திருக்கோம். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணீங்கன்னா சோ அதுலயும் வந்து இத பத்தி நம்ம ஒவ்வொரு மாதமும் கொடுத்துட்டு இருக்கோம். ஜூலை மந்த்ல இருந்து டிசம்பர் மந்த் வரை ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட். சோ அடுத்து
ப்ராப்ளம்ஸ் இன் பப்ளிக் டெலிவரி சிஸ்டம்ஸ் வந்து பொது விநியோக அமைப்புகளில் நிலவும் சிக்கல்கள் அப்படின்றது கவர்மெண்ட் மெட்டீரியல் இருக்கு ஃப்ரெண்ட். அதை எடுத்துட்டு நம்மளுடைய புக்லையும் கொடுத்துருக்கோம். அண்ட் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்லையும் அதை பார்க்குறோம். அண்ட் கரண்ட் சோஷியோ எக்கனாமிக் இஷ்யூஸ் தற்போதைய சமூக பொருளாதார பிரச்சனைகள் அப்படின்றது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் தான் ஃப்ரெண்ட் வந்து. ஸோ அதையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்ம யூடியூப் சேனல்லே அது வந்து அவைலபிளாக இருக்கு. அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது ஜென்ரலாக வந்து கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு யூனிட் முடியும் போது. ஸோ அதுவும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி நியூஸ் பேப்பர்லையும் கண்டிப்பாக வந்து படிக்கணும். அது நம்மளுடைய மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு கால் பண்ணி கொடுத்துருவோம். இப்போ பார்த்தது எல்லாமே நம்ம கம்பைல் பண்ணி ஒரே இடமா, ஏன்னா 50 கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் இருந்து கேட்க போறாங்க. குரூப் 2 2A அண்ட் குரூப் 4 எக்ஸாம்ல வந்து உங்களுக்கு 20 क्वेश्चंस இருந்து வரதுனால இந்த யூனிட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான யூனிட். இந்த யூனிட்டுக்கான ரெஃபரன்ஸ் சோர்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் ஃப்ரெண்ட். இதெல்லாம் கம்பைல் பண்ணி ஒரே இடமா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியன் எக்கனாமிக்ஸ் சொல்லிட்டு நம்ம புக் வந்து போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட். ஸோ அதில் வந்து இது மொத்தமாக கம்பைல் பண்ணி உங்களுக்கு ஒரே இடத்துல இருக்கு சொல்லிக்கலாம். இந்த புக் வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும் அல்லது இந்த PDF வந்து நீங்க டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா vijayakumar அப்படின்ற வெப்சைட்டுக்கு வந்து போனீங்க அப்படின்னா ஸோ அந்த வெப்சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான புக்ஸ் பர்ச்சேஸ் பண்றதுக்கான ஆப்ஷனும் இங்க இருக்கு. வந்து இப்போ மொத்தமாவே வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 1 to 6 வரையும் வந்து பார்த்தீங்கன்னா 50% ஆஃபர்ல இருக்கு. ஸோ இதையும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒவ்வொரு யூனிட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலா யூனிட் 1 2 3 அதுக்கப்புறம் 4 5 அப்புறம் 6 பிளஸ் பொது தமிழ் புக்கும் இங்க இருக்கு. கூடிய சீக்கிரத்தில் இங்கிலீஷ் புக்கும் வந்து அப்டேட்டட் புக் வந்து இங்க லான்ச் பண்ண போறோம். ஸோ அதுவும் உங்களுக்கு கிடைச்சிடும் அப்படின்னு பார்க்குறோம் ஃப்ரெண்ட். ஸோ இதே மாதிரி நம்ம PDF அப்படின்றது டவுன்லோட் பண்றதுக்கும் டவுன்லோட் பண்ணீங்கன்னா அங்க டிகோடர் சிலபஸ் அப்படின்றது இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ ஓப்பன் லோட் ஆகிற அந்த பேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா TNPSC டிகோடிங் அப்படின்னு இங்க இருக்கும். இப்போ நம்ம பார்க்குற இந்த PDF இங்க அப்லோட் ஆயிரும். ஸோ இதை வந்து நீங்க அப்படியே டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஃப்ரெண்ட். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 6 தான். ஸோ யூனிட் 6 அப்படின்றது நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ.